கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே என்று நாங்கள் புது காலத்திலே 18ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே சபை உரையார் சொல்கிறார், வீண் வீண் முற்றிலும் வீண், அனைத்தும் வீணாக இருக்கின்றது. அப்படியானால் சொத்துக்களை சேகரித்துக் கொள்கின்றவருடைய வாழ்க்கை வீணாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். முற்றிலும் வீணாக பயனில்லாதவற்றை நாங்கள் சேர்த்து கொள்ள முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இறைவனிடத்திலிருந்து விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தேவையற்றவற்றை விட்டுவிட்டு தேவை இல்லாதவற்றை அல்லது தேவையானவற்றை விட்டுவிட்டு தேவையற்ற பொருட்களை தேவையற்ற தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது முற்றிலும் வீணாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனோடு இருக்கின்ற உறவை நாங்கள் விட்டுவிட்டு மற்றைய சொத்துக்களை நாங்கள் சேகரிக்கும் நோக்கத்திலே நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, என்னுடைய நண்பிகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தாய் தந்தைக்கு விரோதமாக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அனைத்தும் வீணாக இருக்கின்றது. நாங்கள் சேகரிக்க வைக்கின்ற சொத்துக்கள் அழிந்து விடலாம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற எங்களுடைய அந்த வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை அழிந்து விடலாம். அன்பார்ந்தவர்களே, நாளிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் நாங்கள் வீணாக இருக்கின்றவற்றை நாங்கள் தேடி செல்லுகின்ற நபர்களாக இல்லாமல், எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய, ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய நாங்கள் அந்த காரணங்களை அல்லது அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அனைத்தும் உங்களுக்காக, எனக்காக இறைவன் தயார் செய்வார். அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்று வாழ்வதற்கு இந்த நாளிலே